கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 56 வசனம் 7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் நமக்காக வந்துதித்தார். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, புறஜாதிகளாகிய நம்மை அவர் தெரிந்தெடுத்து நம்மை ரட்சித்தார். தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி தன் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம் பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றியுள்ளார். ஏசாயா 56:6-7 வசனங்களில் கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இஸ்ரவேலருக்கு சொந்தமான அவர் நமக்கும் சொந்தமானார். ஏனெனில் எல்லா ஜனங்களையும் அவர் நேசித்து அனைவருக்காகவும் அவர் இரத்தம் சிந்தினபடியினாலே அவரை ஏற்றுக்கொள்கிற அனைவரும் அவருக்கு புத்திரராய் இருக்கிறோம். கர்த்தரை சேவித்து அவருடைய நாமத்தை நேசித்து அவருடைய ஊழியக்காரராய் இருக்கும்படியாக நம்மை அவர் தெரிந்தெடுத்துள்ளார். ஓய்வு நாளை நாம் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு ஆசரித்து அவருடைய உடன்படிக்கையை பற்றி கொண்டு வாழும்போது அவர் நம்மை பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து அவருடைய ஜெப வீட்டிலே நம்மை மகிழ பண்ணுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தது நிமித்தமாய் அவருடைய இரத்தம் உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களுக்காகவும் சிந்தப்பட்டது நிமித்தமாய் எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ள, எல்லாரும் அவருக்காக வாழ, எல்லா ஜனங்களும் அவரை தெய்வமாக கொண்டு அவருடைய அன்பை உணர்ந்து அவருடைய நாமத்தை நேசித்து வாழ கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்டதான பெரிதான பாக்கியத்தை பெற்றுள்ள நாம் அவருடைய நாமத்தை தூசியாதபடிக்கு பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த கிருபை நாட்களில் அவர் கிருபைகளை பெற்று அவருக்காய் வாழ்வோம். பரிசுத்தத்தோடு வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருடைய அன்பை உணர்ந்து பாவ வாழ்வை விட்டு விலகி அவருடைய பிறப்பின் நற்செய்தியை உணர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் வாழ்வோம். அவருடைய ஜெப வீட்டில் என்றென்றும் அவரோடு கூட வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்காக இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து பிறந்து எங்கள் பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டு பாடுகளை அனுபவித்து எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து எங்களுக்காக இன்றும் ஜீவிக்கிறவராய் எங்களுக்கு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களை பரிசுத்தப்படுத்தின உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாட்களிலும் ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் உம்மை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.